இந்த இடம் திருவிக நகர். இது கால்பந்து மைதானம். ஒரு 5 ரவுண்டு சுற்றி வந்தேன். அதாவது 1.5 கிலோமீட்டர். அதை முடிச்சுட்டு அப்படியே இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு விஷயத்தை எல்லோருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான். நம்ம உடலில் கால் எல்லாருக்கும் இருக்குது. எல்லா விலங்குகளுக்குமே கால் உண்டு. ஏனென்றால் 3 பிரிவுகளாக நாம் உடலை பிரித்தால் தலை, உடல், கால். அந்த காலில் பாதம் இருக்கும். அந்த பாதம்தான் இந்த தரையிலேயே படும். அதனுடைய எடை எல்லாமே இந்த பாதத்தில் தான் இருக்கும். அதனால் நமக்கு இந்த காலை எப்போவுமே சுத்தமாக வச்சுக்கிறது நல்லது. அது எப்படி நல்லதாக வச்சுக்கிறதுன்னா, நம்ம சாக்ஸு போட்டு போகலாம். ஷூ போட்டுக்கிட்டு சாக்ஸ் போட்டு போகலாம். வெறுங்காலோடு நடந்து போகிறோம்னா நம்ம வீட்டில் சுத்தமாக வெந்நீரில் போட்டு கழுவிட்டு வரணும். ஏன்னா தூசில் அவ்வளவு கிருமிகள் இருக்கும். இந்த கொரோனா காலத்தில் காற்றுல தான் கிருமிகள் வந்தது. அப்போ நம்ம பாதிக்கலை. ஆனால் நமக்கு வீட்டுக்கு வந்துட்டோம்னா அது காலை சுத்தப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் நம்ம இருக்கணும். வெளியில் பல இடத்துக்கு போகிறோம், நல்லதுக்கும் போகிறோம், கெட்டதுக்கும் போகிறோம். ஆதலினால் நமக்கு வீட்டுக்கு வரும்போது காலை சுத்தப்படுத்திக்கிட்டு போகணும். அது ஒரு விஷயம். அடுத்தபடியாக இந்த பாதத்தை வைத்து பூஜை செய்வது என்ற ஒரு வழக்கம் இருக்கிறது. பாத பூஜை யார் செய்வார்கள் என்றால், திருமணம் செய்து கொள்கின்ற அந்த மாப்பிள்ளையும் பெண்ணும் தாயும் தந்தையும் காலில் விழுந்து வணங்குவார்கள். அது எப்படி என்றால், ஒரு பெரிய தாம்பாளத்தை வைத்துக் கொள்வார்கள். அதில் இந்த தந்தையையும் தாயையும் நிற்க வைத்து அவர்களுக்கு இந்த காலில் தண்ணீரை ஊற்றுவார்கள். நல்ல தண்ணீரை ஊற்றுவார்கள். ஒரு துணியை வைத்து துடைப்பார்கள். பிறகு அதில் சந்தனத்தை வைப்பார்கள், குங்குமத்தை வைப்பார்கள். இது பூஜை. இதுதான் பாத பூஜை. சரி, இந்த பாத பூஜை எப்படி இங்கே நமக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தது என்றால், அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கிறது. பல இடத்துல இந்த பாதங்கள் அந்த பாறையில் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அது எந்த காலத்தில் அப்படின்னா, புத்தர் காலத்தில். புத்தர் காலம் என்றால் இப்போ நம்ம 2024 இருக்கோம். அதுவே அடுத்த மாதம் ஜனவரி வந்துச்சுன்னா 2025க்கு போயிடுவோம். நான் சொல்கிறது 2300 வருஷம். அதாவது கௌதம புத்தர் வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் அவருடைய சீடர்கள் எங்கெல்லாம் போகிறாங்களோ, பாறைகள் அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கள் அந்த புத்தரை வழிபட்டவர்கள், அவர் வழியாக கொள்கைகளை பின்பற்றி போபவர்கள் ஆங்காங்கே பாறைகளில் அந்த பாதத்தை அவர்கள் பொறித்து விடுவார்கள், கல்லால் செதுக்கி விடுவார்கள். இப்படி நாம் பல மலைகளில் அந்த புத்த துறவிகள் போன இடங்களெல்லாம் பாறைகள் இருக்கும். அது அடையாளமாக இருக்கும். இப்படித்தான் பௌத்த துறவிகள் புத்தரின் ஞாபகமாக அவர்கள் கல்லில் செதுக்கிய அந்த பாதங்கள் தான். சரி, இது ஒன்று. இரண்டாவது, நமக்கு இந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் காட்டுக்கு போய்விட்டான். அப்போ பரதனை முடிசூட்டுறாங்க, ராஜாவாக்குறாங்க. அப்போ பரதன் சொல்கிறான், அண்ணா இருக்கும் பொழுது நான் எப்படி இந்த ஆட்சியை எடுப்பது? ஆதலினால் உன் பாதரட்சையை நீ வைத்து விடு. அதை வைத்து நான் இந்த பரிபாலனம் செய்வேன் என்று. அப்போ ராமனுடைய அந்த பாதுகைன்னா அவருடைய செருப்பு,
அதை அவருடைய அரியாசனையில் வைத்துவிட்டு இவர் வாழ்க்கை அரசாட்சியை நடத்தினார் என்பது. இப்படித்தான் இந்த ராமபாதம் இந்த பல இடங்களுக்கு வந்தது. இதை நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாதங்கள் ராமபாதம். நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்களா, அங்கே ஒரு கல்லில் வச்சுருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன். நான் இந்த புத்தருடைய பாதங்களை நான் பார்க்கல, ஆனால் இதை பார்த்துருக்கேன். இது ஒரு விஷயம். அடுத்தபடியாக நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னு வச்சிங்களேன், பெருமாள் பக்தராக இருந்தால் அவர்கள் வழிபட்டு விட்டு வரும்பொழுது துளசி தீர்ப்பம் கொடுப்பார்கள். பிறகு தலையிலே ஒரு பாதுகை போல ஒன்று வைப்பார்கள். அதில் அந்த 2 பாதங்களும் இருக்கும். அது ராமர் பாதம்தான். 2 கொம்பு போல் வச்சுருப்பாங்க. அதை பிடிச்சிக்குவாங்க. ஆனால் அது கண்ணுக்கே தெரியாது. அதாவது ராமருடைய பாதை உங்கள் பாதம் உங்களுடைய தலையில் வைப்பதாக பொருள். இது யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரிந்தவர் தான் இதை சொன்னார். இப்போ உங்களுக்கு நன்றாக புரியும் இந்த பாத பூஜை எங்கிருந்து வந்தது. இது வடநாட்டிலிருந்து தான் இங்கே வந்தது. ராமாயணம் என்பது ஒரு கட்டுக்கதை தான். பல ராமாயணங்கள் இருக்கிறது. வால்மீகி ராமாயணம் இருக்கிறது. அதுபோல் ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கிராமத்திற்குமே இந்த கதை தான். அது காலமாக சொல்ல வந்ததை அதை கேட்டு வால்மீகி அவர் ராமாயணத்தை எழுதினார். அவர் எழுதிய காலம் ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு. அப்பொழுது எழுத்து முறை கிடையாது. எழுதுவதற்கும் வழி இல்லை, அதுவும் வடநாட்டில். அப்போ இதெல்லாம் மனதில் வைத்திருந்து பிற்காலத்தில் எழுதப்பட்டது தான். அது பொதுவாக புனைக்கதைகளாக இருக்கும். அதில் உண்மைத்தன்மை கிடையாது. ஏன்னா காலமாக வரும்பொழுது அது திரிவுகள் வந்துவிடும். அந்த திரிவுகளைத்தான் தற்பொழுது எல்லோரும் அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். அதுதான். இப்படித்தான் நமக்கு இந்த பாத பூஜை என்ற வழக்கம் வடநாட்டிலிருந்து தமிழ்நாடு வரை வந்துள்ளது. அதன் தொடக்கம் இங்கே 2500 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பௌத்த துறவிகள் தொடங்கியது தான். இன்று ராமாயணம் வந்து மகாபாரதம் வந்து நமக்கு வந்துவிட்டது. இந்த உண்மையை எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் கருணானந்தன் என்பவர் தான் சொன்னார். பேராசிரியர் கருணானந்தன் பகுத்தறிவாளி உள்ளவர், அருமையாக பேசுவார். இந்த உண்மையெல்லாம் பொய்களை எல்லாம் புட்டு வைப்பார். அவர் சொன்ன விஷயத்தில் இருந்து நான் எடுத்துக்கொண்டு மேலும் சிலவற்றை அதோடு சேர்த்து நான் இந்த காணொளியாக அமைக்கிறேன். நண்பர்களே, நீங்கள் மத நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், ஆனால் அதிலே இருக்கக்கூடிய சூட்சுமம் பொய்மை என்பது தெரிவிப்பதற்காகத்தான் இந்த பதிவு.